வியூஸ் ஆஃப் கோவைன்றதுக்கு நேம்க்கு பதிலா எப்படின்னா, கோவை பொம்பள பொறுக்கின்னு வச்சுக்கோ. அதான்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த வியூஸ் ஆஃப் கோவை எத்தன பேருக்கு தெரியும்? நானும் எப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த மாரி எப்படின்னா ஒரு ஜாப் அப்டேட்ஸ்லாம் எப்படின்னா தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஃபேக்கான அதாவது பெய்டு ப்ரமோஷனுக்காண்டி எழுதி குடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இதுக்கப்புறம் வந்து அவரு எனக்கு டிஎம் பண்ணாரு. ப்ரோ சாரி ப்ரோ நான் தெரியாம ஒரே பண்ணிட்டேன் அப்படி ஒரு இப்படின்னு ரீசன் சொல்லிட்டு, தான். எனக்கு அது என்னன்னா, இன்னும் போச்சு. ஜாப் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிற எனக்கு எல்லா எப்படின்னா நெறைய மெசேஜ் கம்பெனிஸ்க்கும் ஜாப் வந்துச்சு. அப்டேட்ஸ் குடுக்கணும். எப்படின்னா இந்த பொண்ணுங்கட்ட தப்பா பேசுவார் அப்படின்னு சில பசங்கள்ட்ட வந்துச்சு. அடுத்து இன்னும் பொண்ணுகிட்ட இருந்து அவரோட டிஎம்ஏ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. நான் அப்பா அவர்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ப்ரோ நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டோரி ஒண்ணு வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னும் சாரிலாம் என்ட்ட கேட்டு, எனக்கு இந்த மாதிரி அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டனால, சரி ஓகே இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி பெய்டு ப்ரமோஷனா அத கீழ மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் விட்டேன். அதுக்கப்புறம் என்ன என்னோட அந்த வீடியோ டெலிட் பண்ண சொன்னாரு. நான் டெலிட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் எப்படின்னா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அதாவது இந்த மூவிக்கு போணும். எனக்கு யாராச்சும் டிஎம் பண்ணுங்க. கூட வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் போடாதீங்க ப்ரோ. நீங்க ஜாப் அப்டேட் தானே குடுக்குறீங்க. ஸோ அத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தலைவர் வந்து எப்படின்னா, ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ வேணா அனுப்பிச்சு விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெசேஜ்லாம் பண்ணி டெலிட் பண்றாரு. அந்த பொண்ணு என்னமோ சொன்னதுக்கு எப்படின்னா, நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தெனாவட்டா பேசியிருக்காரு. ஆ சரி. நான் இங்க உண்மைய சொல்லவா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனில ஆல்ரெடி எப்படின்னா ஒரு பொண்ணுட்ட தப்பா பேசிட்டு இவர ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சாட். பொண்ணுங்க அதாவது ஜாப் அப்டேட் கேட்குற பொண்ணுங்கிட்ட ஃபுல்லா எப்படின்னா ஒரு ஃப்ளர்ட் பண்ணுவாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம் வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாரு. டீ போட்டுக்கலாமா? அப்படிலாம் தலைவரு கேட்பாரு. இந்த மாரி எல்லாம் நெறைய பொண்ணுட்ட மிஸ்யூஸ் பண்ணுவாரு. ஆனா அவரோட பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உத்தம மாரி இன்னும் பொண்ணுங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போடுவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கரெக்ட்டா? ஒரு ஹெச்ஆர் அப்படி நடந்துக்கிட்டா, இவன் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு பொண்ணுட்ட அப்படி மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறீல்ல. ஃபர்ஸ்ட்டு நீ அது மாரி ஒழுங்கா இருந்திருக்கியா? அவ்வளோ தெனாவட்டு. யாரு என்ன பண்ணிருவா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு என்ட்ட வந்து கெஞ்சுறாரு. என் லைஃபே போயிரும் ப்ரோ. எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஏன் அந்த அலைன்ஸ் பார்க்குறது தெரிஞ்சு தானே நீ பொண்ணுகிட்ட அப்படி ஃப்ளர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளோ தைரியம் இல்ல. யார் என்ன பண்ணிருவான்னு சொல்லிட்டு.